ஹாய் ஹலோ வணக்கம் அக்காஸ், வெல்கம் டு கோலிவுட் 24/7. ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களுக்கு நம்ம பயங்கரமான ஒரு ரொமான்டிக் படம்லாம் எடுக்க தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் ஒரு ஆக்ஷன் படம் எடுப்பார்ன்றதும் நமக்கு கொஞ்சம் க்ளூ அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் தாண்டி அவர் ஒரு த்ரில்லர் படம் எடுப்பார் அப்படின்னு நம்ம என்னைக்காவது கனவு கண்டது உண்டா? இல்லை. ஸோ அந்த கனவை நிறைவேற்றிருக்காரு நம்ம கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள். ஸோ இப்போ அவரோட அடுத்த டைரக்ஷன் படம் எந்த ஊரில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலையாளத்தில் போய் ஒசோனாவை பார்க்க போயிருப்பார். இந்த வாட்டி மலையாளத்தில் போய் ஒரு பொண்ணோட பர்ஸை தேடி போயிருக்காரு நம்ம ஜிவிஎம் அவர்கள். என்னடா சொல்கிற ஒன்றும் புரியலையடா அப்படின்னு சொன்னீங்கன்னா, சொல்கிற ஒன்றுமே புரியலையடா அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம ஜிவிஎம்மோட அடுத்த படைப்பு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலையாள இண்டஸ்ட்ரியில் யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மம்முட்டி அவர்களோட மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு த்ரில்லர் படம். ஸோ ஓவராலாகவே எல்லா நியூஸுமே செம்ம ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஸோ இந்த நியூஸ் எல்லாம் கேட்கும்போது நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, பட் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவே இருந்துச்சு. ஜஸ்ட் பிகாஸ் நம்ம ஜிவிஎம் நம்ம தமிழ்நாட்டில் இப்படியெல்லாம் படம் பண்ணிருக்காரு, ரொமான்டிக்கான ஒரு படம் எடுக்கிறதுனா ஜிவிஎம் தான்ப்பா அப்படின்ற வரிசையில் இருந்த ஜிவிஎம் இப்போ அங்கே போய் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம், அதுவும் ஒரு ஸ்டைலாக சூப்பராக மம்முட்டியை காமிச்சு ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அதோட ட்ரைலர் வந்திருந்து. ஸோ படத்தோடைய பெயர் டொமினிக் அண்ட் த லேடிஸ் பர்ஸ். டொமினிக் அப்படின்றவர் நம்ம மம்முட்டி, அவர் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட். அண்ட் அவர் லேடிஸ் பர்ஸ் ஒன்று மிஸ் ஆகி ஒன்று எடுத்துகிட்டு கொடுத்துருப்பாங்க டொமினிக் கிட்ட. அந்த டொமினிக் அந்த பர்ஸை கண்டுபிடிக்கிறாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த டொமினிக்கோட படம் அப்படின்றத, இந்த ஜிவிஎம்மோட படம் அப்படின்றத இதை விட மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் இந்த ட்ரைலர் பார்க்கும்போது எப்படி இருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒரு மலையாள படம் தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கைத்தன்மையை நமக்குள்ளே கொடுக்குது. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் விஷுவல்ஸ் மட்டும் இல்லை, அந்த கலர் கிரேடிங் எல்லாமே, அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாமே நமக்கு அந்த ஒரு ஃபீலை கொடுக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்ம ஜிவிஎம் தான் இந்த படம் பண்ணாரா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அப்படி கொஞ்சம் கனவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி கிள்ளி பார்க்குற மாதிரி தான் தோணுது. ஹோப்ஃபுல்லி இந்த படம் வெளியே வரும்போது கண்டிப்பாக இதில் ஒரு லவ் விஷயம் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நமக்கு தோணுது. ஏன்னா ஜிவிஎம்னாலே லவ் தானே. ஸோ அந்த லவ் இல்லைனா எப்படி அது ஜிவிஎம்மாக மாறும்? ஜஸ்ட் பிகாஸ் ஜிவிஎம் அப்படின்னு சொன்னால் லவ்ன்றதுனால நான் லவ் மட்டும் எடுப்பியடா அப்படின்னு, அதாவது ஜிவிஎம் சொல்கிற மாதிரி நான் பேசினேன். இட்ஸ் ஓகே, மனசில் வச்சுக்காதீங்க. ஸோ இந்த படத்தினுடைய ட்ரைலர் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா என்ன எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பார்க்கலன்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே, டேக் கேர், பாய்.